ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. தேவாதி தேவனை உயர்த்தி பாடி எங்களோடு இணைந்து நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை உற்சாகமாய் ஆராதிப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், எங்களோடு சேர்ந்து பாடுவோம். படைத்தார் துதியுங்கள், தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார்
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்துல, ஆண்டவரே, நான் நிற்பது நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபை. இத்தனை நாட்கள் என்னை நடத்தி வந்தது உங்க கிருபை ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் சுமந்தது உங்க கிருபை ஆண்டவரே. உம்மை நாங்கள் இன்னும் நம்புவோம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நாங்க நம்பினோம், ஆனா அதனால நாங்கள் காயங்கள் பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், உம்மை நம்புவோம். யோபு சொன்னது போல நாங்களும் சொல்றோம், நீர் எங்களை கொன்று போட்டா உங்க மேல நாங்க நம்பிக்கையா இருப்போம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆண்டவரே, எங்கள் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், எங்கள் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், எங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. Rabba Shantaramora. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எங்களோடு சேர்ந்து சொல்லுங்களேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு. எங்களோடு இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புவோம், எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புவோம் ஆண்டவரே. நான் நம்புவேன் என் இயேசு. மீண்டும் சொல்லுவோம், நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஷபபதேரே, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு
Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி நம்புவதற்கு ஒரு சாத்தியமும் இல்லாத ஆபிரகாமை எங்களுக்கு விசுவாச தகப்பனாய் தந்தீரே. எங்களுடைய ஆரம்பம் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. எங்களை நம்புவதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரம். உலகமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் எங்களை நடத்த முடியும் அப்படின்னா, இத்தனை நாட்கள் எங்களை போஷிக்க முடியும் என்று சொன்னால், இன்னும் எங்களை நடத்த உம்மால் கூடும் ஆண்டவரே. இன்னும் நாங்க நம்புறோம், இன்னும் நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எங்களை கைவிட மாட்டீங்க. எங்க கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனையில் உண்மையாயுமை நோக்கி நம்புவேன் என்று சொன்ன ஒவ்வொருடைய குடும்பத்தில் அற்புதம் நடப்பதாக. நம்புவதற்கு ஒன்றுமில்லாதிருந்த ஆபிரகாமிற்குள்ள ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க கூடும் என்று சொன்னால், இப்பொழுது நம்பிக்கை இழந்து போய் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்ததிகள் உண்டாவதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக. முழுவதும் பிரயாசப்பட்டு நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே அற்புதத்தை செய்தருளும் ஆண்டவரே.
அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உம்மை நம்ப எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஆராதனை நாயகர் நீர் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நங்கூரம் நீர் ஆண்டவரே. எங்களை இதுவரை நடத்தின எங்கள் நம்பிக்கை நாயகனே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் உங்களை உயர்த்துகிறோப்பா. ஆராதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். மீதமான வேலைகளில் எங்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் வாயிலாக ஆராதனை நடத்தவும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் பிரத்யேகமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவித்தபடி நம்முடைய சபையிலே 40 நாட்கள் சங்கிலி உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. சபையில் இல்லை, அவங்கவுங்க வீடுகளில். அதனாடி இப்போது இந்த வாரத்திலிருந்து ஜெபத்தை யூடியூப்லேயே போட்டு விடுகிறோம். நான் ஜெபம் நடத்துகிறதை நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாக பண்ணுறனால பண்ணலாம். ஆனால் இதில் பண்ணும் பொழுது உங்களுக்கு போதகரோடு கூட இணைந்து நான் கூட வசன ஜெபமாக அதை நடத்துகின்றேன். ஆகவே என்னோடு கூட இணைந்து நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் எடுப்பது நல்லது. உபவாசம் எடுத்து உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் அந்த நாட்களிலே ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் அனுப்பும் பொழுது நீங்கள் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணினால்தான் அதை யூடியூப்பில் பார்க்க முடியும். மாலை 5 மணிக்கு மேலே தான் அதை பப்ளிக் பண்ணுறோம். அப்போது நீங்கள் எல்லோரும் ஜெபித்து விட்டு அந்த கமெண்ட்டில் கூடுமானால் பிரைஸ் தி லார்ட் ஆமென் என்று நீங்கள் டைப் அடித்தால் நீங்கள் கலந்து கொண்டீர்கள், யார் யார் கலந்து கொண்டீர்கள் என்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே அதிலே நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எல்லாரும் கொடுக்கிற காணிக்கைகளுக்காக, தசமபாகங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கும்படியாக விரும்புகின்றேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சபை கூடி வராவிட்டாலும் அவர்கள் வீடுகளிலே கர்த்தருக்காக உற்சாகமாக காணிக்கையை ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் சேகரிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கிடைக்கிறதுல சந்தோஷமாய் கர்த்தருக்கு ஆண்டவரை உண்மையாய் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படி கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு கரத்தையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இது ஒரு கொடிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கிறாங்க, பாதி சம்பளத்தோடு கூட இருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே, யார் யார் குறைவோடு கூட இருக்கிறார்களோ தேவைகள் சந்திக்கப்படும்படியாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் அற்புதம் நடப்பதாக, ஃபைனான்ஸ் அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, ஒரு குடும்பமாவது ஆகாரம் இல்லாதபடி கஷ்டப்படாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் வழி நடத்தணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் சுவாமி. தகப்படே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, தங்களுக்கு கிடைக்கிறதுல சந்தோஷமாய் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவருடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, கொரோனாவினால் யாரும் பாதிக்கப்படாதபடி இம்மட்டும் நீர் பாதுகாத்து கொண்டபடினால ஸ்தோத்திர. ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும், நன்மையினால் நிரப்பும் சுவாமி. உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். நீர் ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனது உருக்கமுடைய தேவன் அல்லவா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்காக இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பலியாக மாறினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நோய்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள கரத்தில் உம்மை நாங்கள் துதித்து உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நேரத்தில் உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாவரும் ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்பா, அந்த தேசத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அப்படியாக ஆபிரகாம் நின்னது போல இந்த தேசத்துக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோனா தீர்க்கதரிசிக்கு சொல்லும் பொழுது நீர் சொன்னீர் அல்லவா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த 120,000 பேரை கர்த்தாவே, அவர்களுக்காக என் மனம் பரிதபிக்காதோ என்று கேட்ட தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்திய தேசத்தில் இந்த கொள்ளை நோய் கொரோனா வைரஸினாலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. தேவன் அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்பட்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவன் அவர்களை முற்றிலுமாய் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் மேலே உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரை தெளிக்கிறோம். ஐயா, நீர் இந்த கொரோனா நோயை நீர் உம்முடைய சிலுவையிலே ஆண்டவரை தழும்புகளாலே நீர் ஆண்டவரை சுமந்து தீர்த்து விட்டீர். உம்முடைய பலவீனங்களை எல்லா பலவீனங்களையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தாவே, நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த 10 லட்சத்துக்கும் மேற்பட்டதான பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் பரிதவிக்க மாட்டீரோ என்று நாங்கள் கேட்கிறோம். ஐயா, நீர் ஒரு விசை அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை கிருபைகளை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களோடு கூட இடைப்படும்படியாய், அவர்களுக்கு சுக பலத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த நோய் முற்றிலுமாய் இந்த தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஐயா, ஆண்டவரே, கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக இந்த தேசத்தை நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ளாக இந்த தேசத்தின் ஜனங்களை நோக்கி பார்ப்பீராக. எப்படி ஆகிலும் ஆண்டவர் ஒரு விடுதலையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எம்எல்ஏக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மினிஸ்டர்ஸ் லெவலில் ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து எவ்வளவோ ஆண்டவரே அப்பா புகழ்பெற்ற மனிதர்கள் அநேகர் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்பா தேவனே, நீர் இவர்களை எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, மாவட்ட ஆட்சி தலைவர்கள் மத்தியில் அநேகர் ஆண்டவரே இதனால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே. விசேஷமாக கோயம்புத்தூர்ல இருக்கிறதான மாவட்ட ஆட்சியருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருக்கு ஆண்டவரே சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வேலையாய் அவர் காண இருக்கும் பொழுது ஆண்டவரே அநேக இடங்களுக்கு அவர் சென்று வரும் பொழுது இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாரே, கர்த்தர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சுபிட்சத்தை காண வேண்டும், தேசம் சேமம் அடைய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா, ஆபிரகாம் நின்றது போல உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் அப்படியாக தேசத்தை ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. முழுமையான அழிவில் இருந்து முழுமையான பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய், இந்த ஆண்டவரை வியாதியில் இருந்து சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக, கர்த்தர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே, நீர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் அல்லவா, நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அல்லவா. கர்த்தர் கிருபையாய் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தேசத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பாவமான காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே ஜனங்கள் அப்பா அந்த பாவத்தின் கட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. பாவத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்மண்டே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். தொடர்ந்து கர்த்தாவே இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய பாதுகாப்பை எல்லை புறங்களிலே கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீனாவினுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த தொல்லைகள் ஆண்டவரே அப்பா அந்த லடாக் பகுதியில் காணப்படுகிறது அல்லவா, அந்த இடங்களிலே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தீவிரவாதத்தில் இருந்து இந்த தேசத்தை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் சேமத்தை தேசத்தில் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். இந்த நாளிலும் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய உடன் ஊழியர் பாஸ்டர் பரமதாஸ் அவர்கள் இன்று நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். அவர் என்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் சொன்னார், ஐயா, அந்த நாட்களில் அதிகமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கின்றேன், தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கின்றேன் என்று சொன்னார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து இன்று அவர் விசேஷமாக ஜெபத்தை குறித்ததான ஒரு ஆழமான தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க இருக்கின்றார்கள். திறந்த இருதயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை கேட்போம், ஜெபிக்க திரும்பவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜெபத்தினாலே தேசத்திலே, சபையிலே, குடும்பத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இல்லங்களிலே அந்த ஆராதனையிலே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஸ்தோத்திரங்களை, அன்பின் ஸ்தோத்திரங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாட்கள் நம்முடைய சபையின் மட்டுமல்ல, அனைத்து தமிழ்நாட்டின் அனைத்து திருச்சபைகளிலும் உபவாச நாட்களாக அறிவித்து ஆன்லைன் வழியாக உபவாசங்களை குறித்து செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களிலே ஜெபங்கள் நாள்தோறும் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்போடு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு வருகிறதை அறிந்து அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜெபத்தினுடைய நன்மைகளை குறித்து, ஜெபம் ஒரு மனிதனை எப்படி கொண்டு வரும், நாட்டில் ஜெபத்தின் மூலமாய் நாட்டினுடைய நிலைமை எப்படி காணப்படும், நாடினுடைய நிலைமைகள் எப்படி சீர்பொருந்தும் என்பதை குறித்து ஜெபத்தின் வழியாக இந்த நாட்களில் அநேக செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பமாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் வீட்டுகளிலே தனித்திருக்கிறோம். இந்த வேளைகளிலே எங்கு பார்த்தாலும் செய்திகளின் வழியாக ஜெபம் 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 என்றே அங்கே வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம், இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிறதான பயங்கரமான கொடிய நோயினாலே உலகம் முழுவதும் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இதற்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு சில நாடுகளிலே இதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியப்படுத்துகிறார்கள். ஆனாலும் இது முழுமையாக அது சந்தைக்கு கொண்டு வரப்படவில்லை. இருந்தாலும் மரணங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவ ஜனமாகிய நாம் பாதுகாக்கப்பட்டதின் காரணம், நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பதன் மூலமாக, மன்றாடி இன்றைக்கு நாங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரலோக தேவன் நமக்கு மிகுந்த பாதுகாவலாய் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும், நாம் மட்டுமல்ல நம்முடைய சபையார், இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேசத்திற்காக நாம் அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் ஒரு நாளிலே அதற்கான விடுதலையை தந்து தேசத்தை மறுரூபப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த கால வேளையிலும் இது ஜெப நாட்களாக இருக்கிறபடினால நான் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல வேண்டுமானால், ஜெபம் ஒரு மனிதன் தேவனிடத்தில் இருந்து தேவனிடத்தில் கருத்து பரிமாற்றம் கொள்வதாகும் ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்தை குறித்து அநேக தேவ தாசர்கள் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். புஸ்தகங்களின் வாயிலாக ஜெபத்தின் தன்மைகளை குறித்தும் ஜெபத்தின் அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய சபையிலும் கூட நம்முடைய போதகர் ஜெபத்தை குறித்து சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அநேக முறை நம்முடைய சபையில் ஜெபத்தை குறித்து போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ இன்றைய நிலையில் கிறிஸ்தவ புத்தக நிலையங்களுக்கு நீங்கள் செல்வீர்களானால் ஜெபத்தை குறித்ததான பல கருத்துக்கள் அடங்கிய புஸ்தகம் நமக்கு கிடைக்கின்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மில் அநேகர் நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை தேடி தேடி வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தை, பைபிளை நம்ம படிக்கிறோமா அப்படி என்று சொல்லி யோசித்து பார்த்தால் அது படிப்பதற்கான, அதை நம்ம வாசிப்பதற்கான நேரம் மிக மிக குறைவாய் காணப்படுகிறது. புஸ்தகங்களை நாம் அதிகமாய் வாசிக்கிறோம், ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கிற நேரம் மிகவும் குறுகினதாக காணப்படுகிறது. யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டும் என்று வசனத்தின் அடிப்படையில் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. வேதம் நமக்கு
தெளிவாக போதிக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வேதம் அவர்கள் கையில் இல்லாத நாட்களிலே ஜெபத்தை குறித்தான அறிவு அவர்களுக்கு இருந்தது. எப்படி இந்த ஜெபத்தை குறித்தான அறிவு அவர்களுக்கு காணப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் அந்த வெளிப்படுத்தலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதனால தான் ஆதி பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் முதல் மற்றுமுள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் ஜெபத்திலே அதிகமான நேரத்தை, தேவனோடு உறவாடுகிற நேரத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு தம்முடைய குடும்பங்களிலே அவர்கள் வசித்தாலும், குடும்பங்களோடு அவர்கள் இடைப்பட்டிருந்தாலும், ஆனால் ஜெபத்திற்கான நேரத்தை தனியாக ஒதுக்கி தேவ சமூகத்தில் அவர்கள் மன்றாடி ஜெபித்ததை நாம் வேத வசத்தின் வாயிலாக வாசிக்க முடியும். இந்த கால வேளையில் நாம் ஜெபத்திலே வருகிற 3 காரியங்களை குறித்து, ஜெபத்தை குறித்து 3 தன்மைகளை நாம் இந்த கால வேளையில் பார்க்க போகிறோம். முதலாவது தனி ஜெபம். அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது, தனி ஜெபத்தை குறித்து ஒரு விளக்கமாய் காணப்படுகிறது. தனி ஜெபம் யார் யாருடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் காணப்படுகிறதோ அவருடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்ததாய் காணப்படும். வேதத்தில் அநேகர் தனியாய் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளை ஒரு மூலையில் நம்ம போட்டு வைத்து விட்டு பல நாட்களுக்கு முன்பாக அதில் எடுத்து அதை உபயோகப்படுத்தினா அது செயல்படாது, கொஞ்சம் மக்கர் பண்ணும். அதுபோல தான் நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தனி ஜெபம் காணப்பட வேண்டும். கூட்டு ஜெபத்திற்கு எல்லாரும் சந்தோஷமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தனி ஜெபம் என்று சொல்லும் பொழுது அதுக்கான நேரம் நமக்கு ஒதுக்கப்படாமல் இருப்போம். அது மட்டுமல்ல, தனி ஜெபத்திற்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக போய் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுவோம். தனி ஜெபம் அவ்வளவு ருசிகரமானது. தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்ற மனிதன் ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. அதனால தான் தாவீது என்கிற பக்தன் சொல்கிறார், சங்கீதம் 55:17, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளை. பாருங்க, தனி ஜெபத்துக்கு நேரம் கொடுத்து ஒரு நாளைக்கு 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நிச்சயத்தோடு சொல்கிறார். அப்போ தனி ஜெபம் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, என்னுடைய மன்றாட்டு தேவனிடத்தில் தெரிவிக்கப்படும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் உற்று கவனிக்கிறார், அதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் தனியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அதை நம்ம மறந்து ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு எந்த அளவுக்கு நாம் தனியாக இருந்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கும் தேவனுக்கும் நமக்குள்ள உறவு சீர்பொருந்தினதாக இருக்கிறது. தனி ஜெபம் ஒரு நிச்சயத்தை கொண்டு வரும். எனக்கு ஆண்டவர் கேட்டிருக்கிறார், நான் அன்றைக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்கிற நிச்சயம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் கூட்டு ஜெபத்தில் வரும். ஆனால் தனி ஜெபத்தில் ஒரு நிச்சயம், நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு நிச்சயம் காணப்படும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? தானியேலை பார்த்து ராஜா கேட்குறாரு. பாபிலோன் ராஜா மகா சக்கரவர்த்தி கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறது. அப்படியானால் அவர் தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மேன்மையான போஸ்டில் இருந்தவர். அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் கூட தேவனை தேடுவதில்,
தேவனுக்கான நேரத்தை ஒதுக்குவதில் தனியாக அவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தேடுகிறதில் மிகவும் விருப்பமுள்ளவராக அவர் காணப்பட்டதை பார்க்கிறோம். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் 3 வேளையும் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நேரம், அந்தி சந்தி மத்தியான வேளையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து கொண்டு அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிஸியான டைம்லையும் கூட அவர் ஜெபிக்கிறதுல தனி ஜெபத்துக்கு அவர் தனி நேரத்தை ஒதுக்கி தேவனோடு அவர் ஜெபித்ததை, மன்றாடினதை நாம் பார்க்க முடியும். அதனால் நெகேமியா புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது நெகேமியா பல முறை ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். 3 நேரம் இல்லை. அப்படியானால் தனி ஜெபத்திற்கு நேரம் டைம் எல்லாம் இருக்குதா? இல்லை. எப்பொழுது வேண்டுமானால் நாம் ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நாம் ஜெபிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அப்போ எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் தேவனுக்குள்ள உறவு சீர் பொருந்தினதாய் காணப்படும். தேவனோடு இடைப்படுகிற ஒரு பாக்கியம் மேலானதாக காணப்படும். ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய மேன்மையாய் காணப்படும். அவனுடைய முகமே மறுரூபம் அடையும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் காணப்பட வேண்டுமானால், நாம் பிரகாசிக்க வேண்டுமானால், நாம் மேன்மை அடைய வேண்டுமானால் நாம் தனியாக ஜெபிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நெகேமியா தனியாக ஜெபித்ததுனால தான் தேவனுடைய அனுக்கிரகம் அந்த ராஜாவின் மூலமாய் கிடைத்தது. தானியேல் ஜெபித்தபடினால்தான் பாபிலோன் தேசத்தில் மிகுந்த ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் எகிப்தில் ஜெபித்தபடினால்தான் அங்கே உயர்த்தப்பட்ட நிலைமை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டதற்கான காரணம், யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கான காரணம் அவர்கள் தேவனோடு செலவிடுகிற நேரம் அதிகமான நேரமாய் காணப்பட்டது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு அநேக நேரங்கள் இருக்கிறது. கொடுக்கப்படுகிற நேரம் அதிகமாக, டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேலை இல்லாமல் இன்றைக்கி வீட்டில் தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். வேதத்தை தியானிக்கிற நேரங்கள் நமக்கு கிடைக்கிறது, ஜெபிக்கிற நேரங்கள் கிடைக்கிறது, நம்முடைய குடும்பத்தோடு உறவாடுகிற நேரங்கள் கிடைக்கிறது, சாப்பிடுவதற்கு நேரங்கள் கிடைக்கிறது. ஆனால் ஜெபத்திற்கு நாம் தனி நேரத்தை ஒதுக்கி தேவனோடு மன்றாடுகிற பாக்கியத்தை, தேவனோடு இடைபடுகிற ஒரு பாக்கியத்தை அந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா உங்களை போல பாக்கியவான்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் நாம் தனி ஜபத்திற்கு நாம் நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் ஆபிரகாம் தனியாய் ஆண்டவரை தேடினார், ஜெபித்தார். அவரை போல ஒரு பாக்கியம் வேறு இல்லை. இன்றைக்கு அவரை குறித்து நாம் சொல்லுகிறோம், அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய சந்ததி இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இன்றைக்கும் எருசலேமில் அங்கே காணப்படுகிறது. யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அப்படியானா நாம் தனியாக ஜபிக்கும் பொழுது ஐயா என்ன கிடைக்கும்? நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சந்ததியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேலும் நம்முடைய தலையின் மேலும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவது, ஜெபத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உபவாச ஜெபம். உபவாசிக்கிற பழக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் காணப்படணும். ஆகாரம் உண்ணாமல் ஊக்கமாக ஜெபிப்பது தான் உபவாச ஜெபம். சாப்பிடாம தேவ சமூகத்தில் ஊக்கமாக ஜெபிக்கணும். அந்த நேரத்தை நம்ம ஏனதானே என்று இருக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. தேவ சமூகத்தில் ஊக்கமாக ஜெபிப்பது தான் உபவாச ஜெபமாக இருக்கிறது. சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, சாப்பிடாமல் இருந்துட்டு ஜெபிக்க மாட்டாங்க, தங்களுடைய வேலைகளெல்லாம் செய்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் உபவாசம் இல்லை, அது பேர் பட்டினி. அது பட்டினி ஜெபம். வீட்டில் நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை செய்வதற்காக நீங்கள் உபவாசம் இருக்கவே வேண்டாம். அதை ஆண்டவர் விரும்புகிறதும் இல்லை, அதனால் நன்மையும் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு இடத்தை அதற்காக ஆயத்தப்படுத்தி தனியாக தேவனோடு குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது ஆண்டவரோடு நீங்கள் உறவாடி ஜெபித்தா தான் அதுக்கு பேர் தான் உபவாச ஜெபம். நான் சாப்பிடாமல் இருந்துட்டு என் வேலையை நான் பார்க்குறதுக்கு, என்னுடைய பொருட்கள் வாங்குவதற்கும், நான் அங்குமிங்குமாக போவதற்கு நான் இன்றைக்கி உபவாசம் இருந்துட்டேன். உங்கள் மனதில் வேணால் ஒரு சின்ன திருப்தி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டதாய் ஒரு நாள் இருக்க முடியாது. அதற்கு பேர் உபவாச ஜெபம் இல்லை, அது பட்டினியாக இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 10-15 ஆண்டு இருக்கும், எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஏன்னா குஜராத்துக்கு என்னுடைய அலுவல் நிமித்தமாக நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே குஜராத்து அகமதாபாத்திலிருந்து டெல்லி போகிற வழியில் அது மெசானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதில் மேன்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்தாபனம். அதில் நான் ட்ரைனிங்காக போயிருந்தேன். எங்களுக்கு அங்கே வட இந்திய உணவுகளும்
தென்னிந்திய உணவுகளும் அங்கே கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் எல்லோரும் நாங்கள் உட்காந்து அந்த ட்ரைனிங் வந்து பல மாநிலங்களிலிருந்து அங்கே வந்திருந்தாங்க. பல மாநிலங்களிலிருந்து அந்த ட்ரைனிங் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நானும் அங்கே போயிருந்தேன். நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிடும்போது ஒரு நாள் என்னுடைய எதிரிலே அமர்ந்திருந்த சகோதரர், அவர் வந்து பஞ்சாபுக்கு சேர்ந்தவர். அவர் சாப்பிடாமல் உட்காந்துருந்தார். தட்டு எல்லாம் அவருக்கு முன்பாக தட்டு வைக்கப்படுது. ஆனால் எந்த பதார்த்தங்களையும் அவர் எடுத்து வைக்கல. உணவை அவர் எடுத்து வைக்கல. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இன்றைக்கி பாஸ்டிங்கு அப்படின்னு சொன்னார். பாஸ்டிங்கோட எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, ட்ரைனிங் வந்த இடத்துலையும் பாஸ்டிங் இருக்குன்னு ஒரு எண்ணம் வருது. நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்து ஒரு ஆண்டோடைய பிள்ளையாக இருந்து வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகும்போது தவறாமல் பாஸ்டிங் இருந்துட்டு இங்கே வந்து மறந்துட்டோமே, சாப்பாடை பார்த்தோன்னே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வெக்கமாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு சிறிது அது சொல்லி முடித்து ஒரு 5 நிமிடங்கள் இருக்கும். திடீர் என்பதாக ஒரு தட்டில் அந்த கேண்டீன் ஓனர் வந்து ஒரு தட்டில் பல வகைகளை கொண்டு வந்தார். ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, இப்படி பல வகைகளை கொண்டு வந்து அவருக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் அங்கே கொண்டு வைக்கப்பட்டது. நான் பார்த்தேன், இது யாருக்கு அப்படின்னு கேட்டேன். இது இவருக்கு தான், பாஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இதுக்கு பேர் பாஸ்டிங் இல்லை. இது வந்து இதை சாப்பிட்டுட்டு மாதக்கணக்கில் இருக்கலாமே. இப்படியே டெய்லி காலையில் இப்படி கொடுத்தாங்கன்னா சாயங்காலம் வேறு எதுவுமே சாப்பிடாம எந்த சத்துணவும் சாப்பிடாமல் இருக்கலாம். இது சத்தான உணவு. இது பேர் பாஸ்டிங் இல்லை. அப்போ பாருங்கள், உலக மனுஷன் ஒரு உபவாசம் என்று சொல்லும் பொழுது சத்தான உணவை அவன் என்ன நினைக்கிறான்? திட உணவு எடுக்கிறது தான், அது எடுக்காமல் இருக்கிறது தான் உபவாசம். இந்த மாதிரி லிக்விட் எது வேணாலும் சாப்பிட்லாம் அப்படி என்று சொல்லி உலக மனுஷன் நினைத்து கொண்டிருக்க. அதுதான் அவங்களுக்கு பாஸ்டிங். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கும் பொழுது நம்மை நாமே வெறுத்து, பசியை மறந்து, குடிப்பதை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து தேவனுக்கு நமக்கு உள்ள உறவில் சீர்து பொருந்தி இருப்பது தான் உண்மையான உபவாசமாக இருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உகந்த உபவாசத்தை குறித்து இங்கே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போகிறது தான் உண்மையான உபவாசம். அப்போ உபவாசம் இருந்தால் என்ன செய்யணும்? எதுக்காக உபவாசம் இருக்கணும்? ஒரு காரணம் இல்லாமல் இன்றைக்கு நாம் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் எதற்காக எடுக்க வேண்டும்? ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துவதற்கும் ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு தான். இப்போ நாம் இந்த வாசித்த இதுபடி அக்கிரமத்தின் கட்டுகள், இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு அக்கிரமமான செய்திகள் நடக்கிறது. சமீப காலத்தில் தொடர்ந்து நாம் டிவிகளிலும் செய்தித்தாளிலும் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? கொலைகள் நடந்துக்குது. பயங்கரமான கொலைகள். மனிதனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கொலைகள் காணப்படுகிறது. இது அக்கிரமம் செய்ய உலகத்தில் அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது. காவல் நிலையத்துக்கு போனாலும் அங்கேயும் துன்புறுத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி உலகத்தில் காணப்படுகிறதா இருக்கிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அக்கிரமம் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். நுகத்தடியின் பிணியல்கள், எவ்வளவோ தேவையில்லாத காரியங்களில் மனிதன் சிக்குண்டு இருக்கிறான். நுகத்தடிகளைப் போல அநேக காரியங்களுக்கு அவனுக்குள்ளாக திணிக்கப்படுகிறது. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தை குறித்த பாரம் நமக்குள்ளாக காணப்படும். இதுக்கு உபவாசம் இருக்கலாம். இதுக்கு உபவாசம் இருந்து மணிக்கணக்காக நாம் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கலாம். இந்த நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். விடுதலையா எத்தனையோ ஜனங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இன்றைக்கு தேசமே இன்றைக்கு இந்த கொரோனா என்கிற கொடிய வைரஸ், கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸில்
ஜனங்கள் இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா தேசத்தில் சாவினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னே சொல்ல முடியாது. அது அது கோடிக்கணக்கான கோடிக்கு போய்கொண்டே இருக்கிறது, அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்திய தேசம் 3வது இடத்துல இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்பெயினும் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. தேசத்தினுடைய சாவு எண்ணிக்கை மக்களுக்கு இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மக்களை விடுவிக்கிறது யார்? நீங்களும் நானும் தான். உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். இந்த தேசத்திற்கு ஒரு மாபெரும் விடுதலையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம இதற்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டோம், நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டுட்டு அப்படின்னு சந்தோஷமாக நாம் இருக்க முடியாது. காரணம், தேசம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தேசம் பயங்கரமான கட்டுக்குள்ளாக இருக்கிறது. அநேக சாபத்துக்குள்ளாக ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கட்டுகள் இருக்குது. இன்றைக்கி பசி பட்டினி எல்லாம் கொள்ளை நோயினால் ஜனங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய வேலைகளை இழந்து எல்லாவற்றும் முடங்கி போய் பொருளாதார நஷ்டத்துக்குள்ளாக இன்றைக்கு தேசமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் என்ன செய்யணும்னு தெரியல, தேச தலைவர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதற்கான திட்டங்களை வகுத்தும் அதை செயல்படுத்த முடியாதபடிக்கு இந்த கொரோனா அதை தடுத்து நிறுத்தி போடுகிறது. இப்போ இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டுமே, தேசம் ஒரு மாற்றப்பட வேண்டுமே, தேசம் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமே. யார் ஜெபிப்பது? நீங்களும் நானும் தான் ஜெபிக்கணும். இதற்குத்தான் உபவாசம் அப்போ ஒரு காரணம் இருக்க வேண்டும். உபவாசத்தை குறித்து ஒரு காரணம். நாம் எதற்காக அதிகமாக ஜெபிக்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய திருமணம், அதற்கும் ஜெபிக்கணும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டிய முதன்மையான காரணம் எது என்றால், நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்குது. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணால், அடுத்த காரியங்களுக்காக நம்ம அதை சிரத்தை எடுத்து நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சரியாக போகும். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காகத்தான் வேண்ட சொன்னார். அவருக்கு தாங்க முடியாத வியாதி, சரீரம் முழுதும் எல்லாம் நோயினால் பருக்கள்னால் பீடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவரால் பேச முடியாது, அவருடைய எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்தாச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு அவருடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபிக்கிறார். எப்படி இந்த மனசு வரும்? எப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்? ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அந்த எண்ணத்தை அவருக்கு உருவாக்கினார். நீங்களும் நானும் ஆண்டவரோடு நம்ம தனி ஜெபத்தில் நம்ம அதிகமாக ஈடுபடுவோம்னா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை ஆண்டவர் கொடுப்பார். உபவாசம் இரு, தேசத்திற்காக ஜெபி அப்படி என்று சொல்வார்கள். நம்முடைய சபைகளிலே வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் நடந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை வர முடியல, ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடுகளிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் உபவாசம் இருக்கீங்களா? ஒரு நாள் ஐயா சொன்னாங்க, ஒரு நாள் வாரத்திலே ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். அநேக சகோதரர்கள் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அநேக சகோதரிமார் நீங்கள் உண்மையான மனதோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் இதுவரையிலும் உபவாசம் இருந்து ஜெபிக்காமல் என்னால் உபவாசம் இருக்க முடியாதுங்க, என்னால் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், எனக்கு பசி தாங்காது. இல்லை, இந்த நாட்களில் நீங்கள் இருந்து தான் ஆகணும். தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே, தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமே. இதே நோய் நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி தத்தளிப்போம், எப்படி கண்ணீரோடு வேண்டுதல் செய்வோம்? ஆண்டவரே விடுதலையாக்கும், அப்பா எனக்கு விடுதலையாக தாரும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க மாட்டோமா? அதுபோல தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பால் கடிப்பு வந்தது என்று நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை விரும்புகிறார். யோவேல் 1:14 சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எத்தனை முறை நம்ம சபையில் ஜெபம் வச்சுருந்தோம், எத்தனை முறை நம்ம உபவாச ஜெபம் வச்சுருந்தோம். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் போனேனா, இந்த உபவாச ஜெபத்தில் போனேனா? சபைக்காக ஜெபிக்கும்படியாக வர சொன்னாங்களே, தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக வர சொன்னாங்களே, போக முடியலையே. இன்றைக்கு வீட்டில் முடங்கி இருக்கிறோமே, ஆலயம் திறக்கப்படலையே, ஆராதனைகள் நடத்தப்பட முடியவில்லையே என்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்குறது. நீங்கள் அன்றைக்கி ஜெபம் பண்ணியிருந்தால், உண்மையாக ஜெபம் பண்ணியிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அன்பு சகோதரனே, இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. அருமையான தாயே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. அன்பான சகோதரி, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க.
அருமையான வாலிப தம்பிமாரே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. வாலிப தங்கைமாரே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த 40 நாள் நல்ல உபயோகமான நாட்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு திட்டம். ஒவ்வொரு நேரமும் ஆளுக்கு அரை மணி நேரம் உட்கார்ந்து உபவாசத்தோடு ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அதைத்தான் தேவன் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 15வது விசேஷித்த ஆசரிப்பு தான் விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உபவாசம் இருக்கலாம், வியாழக்கிழமை இருக்கலாம், புதன்கிழமை இருக்கலாம், திங்கக்கிழமை இருக்கலாம், இன்றைக்கி எப்போ வேணாலும் இருக்கலாம். சர்ச்சில் நடக்கும்போது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் உபவாசம் ஜெபம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைத்த நேரம்லாம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். விசேஷித்த நாள் எதற்காக அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுங்க. ஒரு நோக்கம் வேணும், ஜெபத்தினுடைய ஒரு நோக்கம் வேணும். அந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கணுமா. முழு இருதயம் இல்லாமல் அரைகுறை மனதோட நம்ம உபவாசத்தில் ஜெபம் பண்ண அந்த உபவாச ஜெபம் நமக்கு வீணாய் போய்விடும். நம்முடைய நேரம், நம்முடைய எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்ம முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதே 3:5 பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு மன்றாடி ஜெபித்தார்கள். எதற்காக? நினிவே அழிக்கப்பட்டு போகிறது, அழிக்கப்பட போகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அதாவது நினிவேயின் ஜனங்கள் அங்கே அரசு, அந்த தேசத்தினுடைய அதிபதி, அந்த தேசத்தினுடைய ராஜா மற்றுமுள்ள அந்த ஜனங்கள், குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருந்து ஜெபித்ததுனால கர்த்தர் தான் செய்வேன் என்று சொன்னதை செய்யாதிருந்தார். அப்போ உபவாசத்துக்கு ஒரு எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். தீர்க்க தரிசனத்தையே மாற்றிவிடும். தீர்க்க தரிசனத்தையே மாற்றுகிறது தான் உபவாச ஜெபம். ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னார், ஆனால் செய்யாமல் அதற்காக மனஸ்தாபப்பட்டு, ஐயோ 120,000 ஜனங்களை அழிக்கணுமா, வேண்டாம் வேண்டாம், என் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், அவங்க என்கிட்ட விரும்பி மன்றாடி தங்களை தாழ்த்துகிறார்களே, என்னுடைய சமூகத்தில் ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி மனம் திரும்புகிறார்களே, அவர்கள் பாவங்கள் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறார்களே, அப்படி என்று சொன்னது நிமித்தம் தான் செய்வேன் என்ற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அறவே மாற்றிட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தீர்க்க, அதில் ஒரு கவலை இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு திகைப்பு இருக்கும், ஐயோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லி. இல்லை, உங்களால் முடியும். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் அந்த திட்டத்தை மாற்றுவார். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் நடக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக கூட யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் மன்றாடி உபவாசித்து மன்றாடி ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் அந்த திட்டத்தை தலைகீழாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எதற்காக? எதிரிகளிடமிருந்து தப்புவதற்காக, எதிரிகளிடமிருந்து தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக, எதிரிகளிடமிருந்து தன்னுடைய தேசத்தினுடைய நிலைமை மாற்றுவதற்காக இங்கே உபவாசம் இருக்கு. அவர் தனியாக இருக்கல, யூதா எங்கும், தேசம் எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான்னு சொல்லி. அப்படியானா பாருங்கள், அந்த நிலைமை நீங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை நான் விலைக்கு சொல்ல விரும்பவில்லை. யோசபாத்தினுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொரு வெட்டுண்டு விழுந்தார்கள். நமக்கு விரோதமாக எதிரிகள் இருக்கிறாங்களா? அக்கம் பக்கத்தில் இருக்காங்களா? வேலை செய்கிற இடத்துல இருக்காங்களா? எதிர் வீட்டில் இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டில் இருக்காங்களா? கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம தெரியப்படுத்த வேணும். உபவாசத்தின் மூலமாக தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய எதிரிகளை முறியடிக்க, சத்துருக்களை முறியடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது காரியத்தை தலைகளாக அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவின் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. இந்த செய்தியை நான் கேட்ட பொழுது, எந்த செய்தியை கேட்ட பொழுது? எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு போனது,
அப்படி என்ற செய்தியை நான் கேட்ட பொழுது பல நாளாய் உட்கார்ந்து துக்கித்து அழுது உபவாசித்து ஜெபித்தேன் என்று சொல்லியிருக்கார். எதற்காக? அவருக்கு நல்ல வேலை, நல்ல சாப்பாடு, அரண்மனை வாழ்க்கை, எதை குறித்தும் கவலை இல்லை, எதற்கும் அவருக்கு குறைவே கிடையாது. ஆனால் தேசத்தை குறித்த ஒரு பாரம், தேசத்தை குறித்த ஒரு பாரம் தன்னை அழுத்தினதுனால அவர் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு போய்விட்டதே அப்படி என்று சொல்லி கதறி தேவ சமூகத்தில் அழுகிறதே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேசத்தை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறதா? நாளை இந்த வாரம் இனி வருகிற காலங்களில் தேசத்திற்கான ஜெபந்தான் இந்த அரை மணி நேரம் நடத்தப்படும். தேசத்திற்கான ஜெபத்தை இன்றைக்கு அருமையான ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்கான ஜெபத்தை காலையில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் வசனங்களை குறித்து பேசுகிறதானதுக்கு பதிலாக ஜெபங்கள் நடைபெறும். அதில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். எல்லாரும் அந்த ஜெபத்தில் வெளிப்படமாக இருந்து அதோடு இணைந்து ஜெபிக்கணும். யார் ஜெபம் நடத்துகிறாங்களோ அவங்களோடு சேர்ந்து நடத்தணும். செய்திகளை கேட்கணும். செய்திகளை கேட்கறது மட்டுமல்ல, அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தேசத்தில் என்ன நடக்குது சில பேர்கிட்ட கேட்டால் போதும், இந்த காரியம் பக்கத்தில் தான் நடந்திருக்கும், என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க, அதை ஏன் நம்ம மூக்க நுழைக்கிறோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, தேசத்தில் என்ன நடக்கிறது, என்ன சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். எதற்காக? ஜெபிப்பதற்காக, தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. தேசம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை அறிவதற்காக. செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கணும். செய்தித்தாளை நாம் படிக்கும் பொழுது அதில் இருக்கிற சில காரியங்களை பார்த்து உடனே ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் மாற்றுங்கப்பா, இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொலைக்கு ஆளாக்குறாங்களே, சிறு குழந்தை கொல்லுகிறாங்களே, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதே, தகப்பனே குழந்தையை விட்டு போட்டுக்கிற காலம் இருக்கிறதே, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறணும்னு சொல்லி அப்பொழுதே நான் ஜெபிப்பேன். அது அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். நம் மற்றவங்களுக்காக, தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிற இந்த நெகேமியாவை போல மன்றாடி ஜெபிக்கிறதுனா எப்படி? உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக அங்கே ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். யூத ஜனங்கள் தன்னுடைய தேசத்தின் அதிகாரத்திற்குள்ளாக இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட போகிறார்கள். அந்த அழிவிலிருந்து தன்னுடைய ஜனங்களை காப்பதற்காக அங்கே உபவாசம் இருக்கிறத நாம் பார்க்குறோம். எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபித்திருக்கீங்க இந்த கொரோனாவுக்காக? இந்த அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படணும்னு எவ்வளோ நாள் ஜெபித்தீங்க? ஜெபிக்கணும். உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் தன் தேசத்திற்காக அவர் அங்கே ஜெபிக்கிறத பார்க்குறார். இதை தான் தானியேல் தான் எருசலேமினுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனது, எருசலேம் இதை கட்டுவதற்கு மறுபடியுமாக நேபுகாத்நேச்சர் காலத்தில் இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் மறுபடியுமாக கட்டப்படுவதற்கு இன்னும் 70 ஆண்டுகள் செல்லும் அப்படின்னு சொல்லி எரேமியா புஸ்தகத்தில் எழுதினதை அவர் வாசித்து அதன் மூலமாக அறிந்து அங்கே கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அங்கே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பாதுகாப்பிற்காக அங்கே எஸ்ரா ஜெபிப்பதை பார்க்க. எருசலேமே கட்ட போனோம், நம்ம கூட வருகிறவங்களுக்காக, அங்கே வருகிற மற்றவர்களிடத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள, வழி பிரயாணத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு உண்டாக அங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது எதிர்கால ஊழியத்திற்காக சவுல் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். வருங்காலங்கள் எப்படி நான் ஊழியம் செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அங்கே உபவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மிஷனரி ஊழியத்திற்காக சவுலையும் பர்னபாவையும் அங்கே பிரித்தெடுப்பதற்காக அங்கே எல்லாரும் உபவாசம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போது நோக்கம் இருக்கிறது. நான் உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அறிந்து நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த உபவாசம் முடிந்த உடனே அதில் ஒரு தீர்வு உண்டாகும். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பதற்கான ஞானத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியான நமக்கு தர அங்கே வல்லவராக இருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே உபவாசம் இருந்ததை பார்க்குறோம். அநேக நாட்கள் 40 நாள் ஆண்டவர் உபவாசம் இருந்ததை நம்மால் அங்கே பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்திற்காக, திட்டங்களுக்காக, செயல்பாடுகளுக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக, ரட்சிப்பிற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது.
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மாயக்காரரை போல நம்ம முகவாடலாக இராதபடி. ஐயோ நான் உபாசம் இருக்கிறேன் இல்லை, நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை. நாம் அந்தரங்கத்தில் போய் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபாசம் இருக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் நான் உபாசம். ஏன் சொல்லணும்? தேவனுக்கு நமக்கு தெரிஞ்சால் பத்தாதா? நம்முடைய முகம் வாழ்ந்தால் கேட்பாங்க, ஏன் டயர்டாக இருக்கிறீங்க? இல்லை, நம்ம நல்லா எப்பொழுதும் போல் நன்றான உடை உடுத்தி, சில பேர் வீட்டில் இருக்கும்போது உபாச ஜெபத்தை பார்த்திங்கன்னா லுங்கியை உடுத்திட்டு ஆர்டினரி பனியனை போட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உபவாசம் பயபக்திக்குரியது. யாரோட பேச போகிறோம்? தேவனோட பேச போகிறோம். யாரோடு உறவாட போகிறோம்? ஆண்டவரோட உறவ போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவனுக்கு முன்பாக போய் நம்ம நிற்க போகிறோம். பயபக்திக்குரியவர். நம்ம அதில் எப்பொழுதும் நம்ம ஜென்ரலாக இருக்கணும். அதில் கவனமாக இருக்கணும். ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தில் எப்பொழுது கவனமாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போதோ உபாசம் பண்ணும்போதோ நமக்கு ஃபோன் கால் வந்தாலும் சரி, யார் நம்ம அழைத்தாலும் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஜெபிப்பதுதான் உத்தமம். அது இந்த நாட்களிலே நாம் பழகிக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக விசுவாசம். முதலாவது நம்ம பார்த்தோம் தனி ஜெபம், ரெண்டாவது உபவாச ஜெபம், மூணாவது விசுவாசம். விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாக இருக்கிறது. நான் இதை யோசனை பண்ணி பார்த்தேன். என்ன விசுவாசம்? ஆவியானவர் இந்த உந்துதலை எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த வேத வசனங்களாக நான் தியானித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் இதில் மூன்றிலுமே விசுவாசம் இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அப்படியானால் நம் விசுவாசம் பெருகும்படியாகவே நம்ம ஜெபம் பண்ணணும். விசுவாசம் பெருகும்படியாகவே தேவ சமூகத்தில் நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசத்தில் கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, உள்ளான மனசில் ஒரு நிச்சயம். விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபம் நடக்குமா? இது கர்த்தர் நடத்துவாரா? செய்வாரா? குணமாகுமா? இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆவேனா அப்படிங்கிற சந்தேகம். ஆனால் விசுவாசத்தை கூட்டி உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்கிறார் ஆண்டவர். சொல்கிறார், நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதிலே நன்மையை நாம் காணப்பட முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெபத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. நான் பெற்றுட்டேன் அதனால தான் ஸ்தோத்திர பலி செலுத்துறது. ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எதற்காக அப்படின்னா, கடந்த காலங்களில் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு அதுக்கு பதில் தந்து விட்டார். அதுதான் நம்முடைய விசுவாச ஊழியம். நம்முடைய சபையே விசுவாச ஃபெய்த் சிட்டி தான். விசுவாசத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. விசுவாசம், அதை நாம் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படி இல்லை, எனக்கு செஞ்சிட்டார். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்து விட்டீர், கடந்த காலத்தில் நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, உபவாசம் ஆரம்பிக்க முடியும் முன்பதாகவே நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு பெரிய ஆஃபீஸில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறோம்ல, சார் கடந்த முறை வந்திருந்தோம், நீங்கள் எங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் சார் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த அப்ளிகேஷனை போட்டு பாருங்கள், உடனே காது கொடுத்து வாங்க. அப்படிங்களா? செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் அவர் செய்ததை மறந்துட்டு நிகழ்காலத்தில் மறுபடியுமாக ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போய் கொடுத்தா, இவன் ஏற்கனவே செஞ்சதுக்கு அவன் நன்றி உள்ளவனாக இல்லை, ஒரு நன்றி கூட சொல்லலை. ஆனால் மறுபடியுமாக இந்த காரியத்துக்கு வரணும், அதை கொடுத்து அந்த அப்ளிகேஷன் எடுத்து அந்த பக்கத்தில் வை அப்படி. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ உபவாசத்தோடு மனம் திரும்பி, ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லி நாம் நன்றி உள்ள இதயத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிச்சிட்டார் அப்படி என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சந்தேகமில்லாமல் ஜெபிக்க வேண்டும். ஆற்றில் ஒரு காரு சேற்றில் ஒரு காரு, செய்வாரா செய்ய மாட்டாரா, சுகமாகுமா சுகமாகாதா,
நடக்குமா நடக்காதா? இது இந்த என்ன பண்ணுறது, இந்த ஜோசியம் பார்க்குறவங்க செய்கிறது மாதிரி அப்படி இல்லை நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் திட்டத்தை எனக்கு செய்வார், செஞ்சிட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. அதுக்குள்ளால் வாயிலிருந்து அநேக அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாமல், கடுகளை விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து சமுத்திரத்துக்குள்ளே பெயர்ந்துண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். அப்படிப்பட்ட அது இல்லை. கடுகளவுன்னா பூரணமான விசுவாசம், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் உண்மையாய் ஆண்டவர் மேலே 100க்கு 100 விசுவாசம் வைத்து அதில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு பலன் அளிக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் எனக்கு பலனை அளித்து விட்டார், அவ்வளோதான். அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஏன் அப்படின்னா இது எல்லாம் நடக்கும். அவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு வேண்டுதல் செய்ய ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் நமக்கு இருக்கிறார். பரலோகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தவறுதல் செய்யும் பொழுது, நம் ஆண்டவரை விட்டு வழி விலகும் போது நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற தைரியத்தில் கிருபாசன தண்டையில் நாம் கிட்டி சேருவோம். நம் கிருபாசன தண்டையில் போய் நமக்காக பிரதான ஆசாரியர் உள்ளே போயிருக்கிறாரு. நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் ஏற்கனவே அந்த பாவ நிவர்த்தியை செய்துவிட்டு இன்றைக்கு பிதாவினுடைய வலுபாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நம்ம மட்டும் ஜெபம் பண்ணால் பத்தாது, நமக்காக வேண்டுதல் செய்கிற இன்னொருவரும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நமக்காக வேண்டுதல் செய்கிற பெருமூச்சுகளோடு நாம் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்காக வேண்டுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் துயரம் இருக்கும் பொழுது, பாரங்கள் நெருங்கும் பொழுது, கண்ணீர் கவலைகள் வரும் பொழுது நம்ம ஜெபிப்பதற்கு நம்முடைய நாவு வராது, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வராது. அந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த தேற்றரவாளர் நமக்குள்ளாக இருந்து அவர் கிரியை செய்து நமக்காக பலமான சத்தத்தோடு ஒரு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள், எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு நன்மை செய்கிற தேவன். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அந்த பிரதான ஆசிரியர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவர் முற்றுமுடியாக கொண்டு போய் சேர்த்துருவார். ஏதோ பாதி வழியில் இந்த காரியத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த விசுவாச வாழ்க்கையில் நான் பாதியில் நின்று போயிடுவேன், பாதியில் என் வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்லை இல்லை இல்லை, நீ நம்பு, நீங்கள் நம்புங்கள். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அந்த அக்கறைக்கு போய் நாம் சேருவோம். இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம மாற்றப்படுவோம். இந்த கொரோனா நோயிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். இந்த கண்ணீர் கவலையிலிருந்து துக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். இந்த பண கஷ்டத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவோம். கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றி சமாதானத்தினால் என்னை நிரப்புவார். என்னை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அப்படிங்கிறத உள்ளத்திலிருந்து கடுகளவும் நாம் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27வது வசனம், ஆவியானவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவரை விடாதீங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை உண்மையாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களோடு இருப்பானாலார். அவரோடு இருக்கிற நேரங்கள் நேசத்துக்குரியதான நேரங்கள், மறக்க முடியாத நேரங்கள். அவர் நம்மோடு பேசும் பொழுது அது இன்பமான நேரங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும். எனவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதோடு நாம் முடித்துக்கொள்ளலாம். இந்த காரியங்களை நாம் மறவாதபடி ஜெபத்தினுடைய காரியங்கள் 3 காரியத்தை குறித்து இந்த காலையில் நான் பேசியிருக்கிறேன். முதலாவது தனி ஜெபம். நீங்கள் இதுவரையிலும் தனி ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்காவிட்டால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய், இந்த செய்தியின் வழியாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியார் எனக்குள்ளாக இந்த வார்த்தையை போட்டதுனால தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் வருவீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படும். தனி ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். 2வது, உபவாசத்திற்கு நேரத்தை ஒதுக்கி அதனுடைய நோக்கத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு, நோக்கம் இல்லாமல் ஜெபிப்பதை மறந்து நோக்கத்தோடு தேவ சமூகத்தில் அதற்கான நேரத்தை ஒதுக்கி, இடத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிங்கள். கர்த்தர் காரியத்தை தலைகளாய் மாற்றுவார். உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயின் காரியமாக இருந்தாலும் சரி,
எதற்காக இருந்தாலும் தேவ சமுத்திரம் நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். மூன்றாவது விசுவாசம். விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தை செய்யும் பொழுது, விசுவாசத்தை பெருக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் சீக்கிரமாய் கர்த்தர் செய்து விட்டார் என்று சொல்லி சமாதானம் உங்களுடைய இருதயங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் சிந்தையை சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த உபவாச ஜெபம் முடிந்து வெளியே வரும் பொழுது ஒரு சமாதானத்தோடு எழும்பி வருவீங்க. கர்த்தர் செய்து விட்டார் அப்படி சொல்லி. அநேக முறையில் நான் அப்படி எழுந்திருந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆவியானவர் சொல்லுவார், இந்த காரியம் நடந்து விட்டது, இந்த காரியம் இருந்த தடைகள் எல்லாம் மாறிவிட்டது, உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் எனக்குள்ளாக பேசியிருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே அருமையான தேவஜனமே, இந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொண்ட நல்ல தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தனி ஜெபம், உபவாச ஜெபம், விசுவாச ஜெபம், இந்த 3 ஜெபமும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தனி ஜெபம் இருப்பதாக, தனிப்பட்ட நேரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நேரம் இருப்பதாக ஆண்டவரே. அதிகாலையிலையோ நடு இரவிலோ அல்லது ராத்திரியிலையோ ஆண்டவரே, அவர்கள் ஒரு நேரத்தை குறித்து கர்த்தரோடு கூட உறவாடுவார்களாக, உம்முடைய முகத்தை தேடுவார்களாக ஆண்டவரே. இந்த சபையில் வருகிற ஒருவராவது ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தனி ஜெப நேரத்தை செலவழிப்பார்களாக. ஜெபாவினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எங்களுடைய ஜெபத்தில் விசுவாசம் இருக்கட்டும். ஏனோ தானோன்னு பண்ணாதபடி தேவன் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. தகப்படே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லா உபவாசத்தோடு கூட ஜெபிப்பார்களாக, உபவாசத்தை கூட்டிக் கொள்வார்களாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உபவாச நாள் இருப்பதாக ஆண்டவரே. எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்று கேட்ட இந்த வசனம் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து இதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. தகப்படே, உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல பாஸ்டர் பரமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு ஜெப வீரராயிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜெப வாஞ்சையினால் அவரை நிரப்பினபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மணிக்கணக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் அநேக ஜெபிக்கிற சகோதரர்கள் சகோதரிகளை எழுப்புவீராக. துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வரும் அளவும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.